இப்போ "ஊரும் பிளேட்" பாட்ட பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். முதல்ல வரும்போது நெறைய பேர் அத வந்து லைக் கிண்டல் பண்ணாங்க. லைக் கேன்சல்லாம் பண்ணாங்க. "என்னடா பாட்டு இது? தள்ளுங்கடான்ட்டு." இப்ப பார்த்தா அதோட அத ரிசீவ் பண்ற விதம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா மாறிட்டே இருக்கு. ஹவ் டு யூ சேஞ்ச்? டீம் என்ன சொல்றாங்க? எப்படி அத பார்க்குறீங்க? அது ஐ திங்க் இட்ஸ் ஆன் எனக்கு தெரியும் that the song is going to do well ம், because நாங்க ம், இந்த பாட்ட ரொம்ப நாளாவே கேட்டுட்டு இருக்கோம். ம். அண்ட் இப்போ நம்ம பார்த்தது வந்து இஸ் ஜஸ்ட் த மேக்கிங் ஆஃப் தட் சாங். இது வந்து ஓகே. படத்துல வந்து வேற மாரி. இட் வில் பி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அண்ட் ஓகே, ஓகே. இட் வில் பி woven into the story and that ம், depends on the director. And the director loves the song. அண்ட் இது ம். வந்து ரிசப்ஷன் வைஸ் வந்து ஆஃப் கோர்ஸ் பாட்டு கேட்க கேட்க தான் பிடிக்கும். இட்ஸ் ஓகே. கம்ப்ளீட்லி ஸ்லோ பாய்சன். இட்ஸ் ஸ்லோ பாய்சன். ஆனா எங்களுக்கெல்லாம் இது பிகினிங்ல இருந்தே ஆ. பிடிச்சிருச்சு. ஏன்னா அப்ப பழகி நீங்க ஸ்லோ பாய்சனுக்கு அப்பவே பிரிப்பேர் ஆயிட்டீங்க. எனக்கு வந்து இது பிகினிங்ல இருந்தே கேட்ட பிடிச்சதுனால உடனே ஐ வாஸ் பிடிச்சது. ஏபிள் டு டூ த டான்ஸ் ஃப்ரேம்ஸ் கரெக்ட்டா. ம், ம், இந்த ம். இந்த இடத்துல இது பண்ணலாம். ஸோ ஐ தேங்க் அபியங்கர் ஃபார் தட் ஆல்சோ அண்ட் கீர்த்தி ஃபார் கிவிங் மீ தி ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் பிரதீப் சார் ஆஸ் ம். யூஷுவல் பயங்கரமா பண்ணிட்டாரு. ஓகே. ஸோ எவ்ரிபடி இஸ் ஹாப்பி. என்னன்னா வேற வேற இடத்துல வந்து ஒரு ஒரு பார்ட் ஆஃப் த சாங் ஹிட் ஆகுது. ம். ராப் போர்ஷன் ஒரு பார்ட் ஆஃப் த ஆடியன்ஸ் ஆமா, கிட்ட ஆமா. போகுது. அது அது மல்டி ஜானர் அது. எஸ். ஸோ த பெஸ்ட் பார்ட் இஸ் அதுல நெறைய ஜானர்ஸ் இருக்குன்னா பிகினிங் ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கு. ஓகே. நடுவுல லவ் பண்றவங்கலாம் அததான் வச்சுட்டு ஆமா, இருக்காங்க. ஆமா. எண்டிங் வந்து பின்னாடி பால் டப்பாவோட ராப் பார்த்தா அது வேற அதுக்கு ஒரு வைப் இருக்கு. இருக்கும். ஸோ இது எல்லா ரிசப்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா நெறைய ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆகுது. ஒரு ஓகே. செட் ஆஃப் வெறும் ரொமான்டிக் ஆடியன்ஸ்க்கு மட்டும் ரீச் பார்க்காம நெறைய பேருக்கு ரீச் ஆகுது. அதுவே ம். இஸ் அ பிக் வின்.